ஹாய் ஹலோ வெல்கம் டு உங்கள் ஏஜே அகாடமி தாரமங்கலம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, நம்ம இப்போ 19ஆம் நூற்றாண்டு சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களை பார்த்துட்டு வரோம். இதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஆரிய சமாஜம். ஆரிய சமாஜம் எதுக்காக பயன்பட்டுச்சுன்னா, இந்துக்கள், அதாவது ஒவ்வொருத்தரும் இப்போ ராஜா ராம்மோகன் ராய் மேலை நாட்டு கல்வி கற்றுக்கொண்டு நமக்கு ஏற்ற மாதிரி இப்போ சதி ஒழிப்பு இதுக்கெல்லாம் போராடினாரு. பிரார்த்தனை சமாஜம் அந்த பிரம்ம சமாஜத்தை பின்பற்றி பிரார்த்தனை சமாஜம் வந்துச்சு. அதே மாதிரி ஆரிய சமாஜம் பொதுவா இந்துக்களுக்காக, அதாவது இந்து சமயத்தை பின்பற்றி இந்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு சமாஜம் தோற்றுச்சுன்னா அதுல நம்ம ஆரிய சமாஜத்தை சொல்லலாம். ஏன்னா இவர் என்ன சொல்றாருன்னா, வேதங்கள்ல இருந்து நம்மளுக்கான சீர்திருத்தங்களை சொல்றாரு. இவரும் அதே தான் சொல்றாரு. குழந்தை திருமணம், விதவைகள் மறுமணம், அப்புறம் அயல் நாட்டுக்கு சென்றால் தீட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மறைநூல்கள்ல கிடையாது, அந்த மாதிரி தப்புன்னுலாம் சொல்லலை, நீங்க ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக போராடுறது தான் இந்த ஆரிய சமாஜம். இப்ப இந்த ஆரிய சமாஜம் எப்ப கொண்டு வந்தாங்க, யாரு கொண்டு வந்தா, இது நம்மளுக்கு என்ன கல்லூரிகள்லாம் கொண்டு வந்தாங்க, எப்படி நிர்வகிச்சாங்கன்னா நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதுல பார்க்க போறது ஆரிய சமாஜம். ஆரிய சமாஜம் எப்போது தொடங்கப்படுதுன்னா 1875 ஏப்ரல் 10 பம்பாயில தொடங்கப்பட்டாங்க. ஓகேங்களா. ஆரிய சமாஜம் எப்ப தொடங்கப்படுதுன்னா 1875 ஏப்ரல் 10 பம்பாயில தொடங்கப்படுது. இது பின் 2 வருஷம் கழிச்சு 1877 லாகூருக்கு மாற்றப்பட்டது. இதோட தலைமையிடம் எங்கு மாற்றப்பட்டதுன்னு கேட்டா லாகூர். எப்போதுன்னு கேட்டா 1877. இதை யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஓகேங்களா. இப்ப ஆரிய சமாஜம் என்னன்னா 1875 எங்கு கொண்டு வந்தாங்கன்னா பம்பாயில கொண்டு வந்திருக்காங்க. 2 வருஷம் கழிச்சு தலைமை இடத்த லாகூருக்கு மாற்றுறாங்க. இதை கொண்டு வந்தவர் யாருன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. இது யாரோட உதவியின் பேராக நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்டா எம்ஜி ரானடே. எம்ஜி ரானடே யாருன்னா நம்ம முன்னாடி வகுப்புலயே பார்த்திருப்போம். பிரார்த்தனை சமாஜத்தோட மேன்மைமிக்க உறுப்பினர்கள் எம்ஜி ரானடே மற்றும் ஆர்சி பண்டர்கர் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதுல எம்ஜி ரானடே ரொம்ப முக்கியமானவர். அவர் நிறைய தக்கான கல்வி கழகம், விதவை மறுமண சங்கம், இது மாதிரிலாம் ஓபன் பண்ணிருப்பாரு. அவரோட உதவியின் காரணமாக தான் ஆரிய சமாஜம் நிறுவியிருப்பாங்க. ஓகேங்களா. யாருடைய உதவியின் காரணம்னா எம்ஜி ரானடே உறவின் காரணமாக நிறுவியிருக்காங்க. இப்ப இது என்ன பண்றாங்கன்னா, அதான் நான் சொன்ன மாதிரி பம்பாயில கொண்டு வராங்க. 1877 2 வருஷம் கழிச்சு லாகூருக்கு மாற்றிருக்காங்க. இவர் எங்க இருக்காருன்னா மேலை கங்கை சமவெளியில சுற்றி திரிந்த ஒருவர். இவரோட கருத்துக்களை எங்க பரப்புறதுக்கு இருந்தாருன்னு கேட்டீங்கன்னா, இவருக்குன்னு சில கருத்துக்கள், அதை போதனைகள் எல்லாம் கத்துக்க எங்க இருக்கான்னு கேட்டா பஞ்சாப்ல இவருடைய கருத்துக்கள் போதனைகள்லாம் இது பண்ணாங்க. ஆனா சங்கம் ஆரம்பிச்சது எங்கன்னு கேட்டீங்கன்னா பம்பாயில. இதோட சில தலைமை பண்புகளும் எங்க இருந்துச்சுன்னு கேட்டா அதுவும் பஞ்சாப்ல தான் சொல்லலாம். ஏன்னா போதனைகளும் கருத்துக்களும் பிற்காலத்துல பஞ்சாப்ல கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி குழந்தை திருமணம், விதவை மறுமணம், அதே மாதிரி அயல் நாட்டுக்கு சென்றால் தீட்டு போன்றவை மறைநூல்களில் ஏற்கவில்லை அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, குழந்தை திருமணம், விதவை மறுமணம், அயல் நாட்டுக்கு சென்றால் தீட்டு போன்றவை மறைநூல்களில் ஏற்கவில்லை அப்படின்னு சொல்லி இந்த சமாஜத்துல இருக்கிற சுவாமி தயானந்த சரஸ்வதி சொல்றாரு. இந்த சமாஜத்தோட முக்கிய குறிக்கோளை இதுல இருந்தெல்லாம் எல்லாத்தையும் மீக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான். அதே மாதிரி இவரு என்ன சொல்றாருன்னா, கட்டுப்பாடான ஒரு கடவுள் வழிபாடு, உருவ வழிபாட்டை நிராகரித்தல், பிராமணர் மேலாதிக்கம் செலுத்தும் சடங்குகள் ஆகியவற்றை மறுத்தல். இவரு என்ன சொல்றாருன்னா, இப்ப பிரார்த்தனை சமாஜத்துல நம்ம பிரம்ம சமாஜத்துல பார்த்தோம். பிரார்த்தனையில பிரம்ம சமாஜத்துல ஒரு கடவுள் ஒரு வழிபாடுதான் சொல்லியிருப்பாரு. உருவமற்ற வழிபாடு, அந்த இடத்துல யாரையும் ஏளனமா பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜா ராம்மோகன் ராய் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரிதான் இவரு என்ன சொல்றாருன்னா, ஒரு கடவுள், கட்டுப்பாடான ஒரு கடவுளை கும்பிடுங்க, உருவ வழிபாட்டை நிராகரிங்க, அதே மாதிரி பிராமணர் மேலாதிக்கம் கொண்ட சமய சடங்குகள். ஓகேங்களா. இதேதான் பிரார்த்தனை பிரம்ம சமாஜத்திலையும் சொல்லியிருப்பாங்க. என்னன்னா பொருளற்ற சமய சடங்குகளை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரிதான் இவரும் சொல்றாரு. கட்டுப்பாடான ஒரு கடவுள் வழிபாடு, உருவ வழிபாட்டை நிராகரித்தல் மற்றும் பிராமணர் மேலாதிக்கம் செலுத்தும் சடங்குகள் ஆகியவற்றை மறுத்தல் போன்றவற்றை தான் இவரும் கூறுறாரு. அதே மாதிரி இந்து சமய மூட நம்பிக்கைகள், இவர் இந்துக்களுக்கு தான் பொதுவா இந்த ஆரிய சமாஜமே போராடுது. ஆனா அதுலயும் இந்துக்கள் இந்த சதி ஒழிப்பு, குழந்தை திருமணம், இந்த மாதிரி சமய சடங்குகள்லாம் நம்மளோட மூட நம்பிக்கைகள்லாம் நிறைய வச்சு செயல்பட்டு இருக்கிறாங்க. அதுக்கு எதிர்க்க விதமா தான் இது செயல்பட்டு இருக்கிறது. அதே மாதிரி மதமாற்ற நிகழ்ச்சிகளை நிறுத்த முன் வந்தது. மதமாற்ற நிகழ்ச்சி அப்படின்னு கேட்டா, இப்ப நம்ம இந்துக்களா இருக்கோம்,
நாம வந்து எந்த மதம் வேணா மாறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்தியாவுல அரசியலமைப்புல உரிமை நமக்கு இருக்குது. அது மாதிரி மாறினீங்க, அதாவது இஸ்லாமுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் மாறிய இந்துக்களை மீண்டும் இந்துக்களாக மாற்ற ஒரு இயக்கம் தான் சுத்தி இயக்கம்னு சொல்லிட்டு ஆரிய சமாஜம் பண்ணது, தயானந்த சரஸ்வதியால கொண்டு வரப்படுது. என்ன காரணம் அப்படின்னா, இப்ப இந்துக்கள்லாம் மாறுறாங்க, மக்கள்லாம் குறையிறாங்க, நம்ம நிதில இருந்து எப்படி அப்படி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இந்துக்களுக்கு ஆதரவா சப்போர்ட் பண்ணி இஸ்லாமுக்கும் இஸ்லாம் மதமாற்ற நிகழ்ச்சி நம்ம இப்ப பார்த்தோம். அதான் இஸ்லாமாகவும் கிறிஸ்துவராகவும் மாறுறாங்க. அதாவது யார் மாறுறாங்கன்னா இந்துக்கள். இந்துக்கள் வந்து இந்துக்காவா இருக்கிறவங்க வந்து இஸ்லாமுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் மாறிடுறாங்க. அதை வந்து மீட்டு திரும்ப இந்துக்களாக அவங்கள மாத்தணும்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை கொண்டு வராங்க. அந்த இயக்கத்தை யார் நடத்தினா ஆரிய சமாஜம். அதை கொண்டு வந்தவர் யாருன்னா தயானந்த சரஸ்வதி. அந்த இயக்கத்துக்கு ஒரு பேர் வைக்கிறாரு, அதாவது சுத்திகரிப்பு என்னும் சமய சடங்கு சமாஜம் மேற்கொண்டது. இதுதான், அதாவது சுத்தி என்னும் ஒரு இயக்கத்தை கொண்டு வந்து கிறிஸ்துவத்துக்கும் இஸ்லாமுக்கும் மாறிய இந்துக்களை மீண்டும் இந்துக்களாக மாற்ற எடுக்கப்பட்ட இயக்கம் தான் இந்த சுத்தி இயக்கம். ஓகேங்களா? அதே மாதிரி இதோட பணி வந்து இப்ப நம்ம சொன்னா குழந்தை திருமணம், விதவை மறுமணம், அயல்நாட்டுக்கு சென்றால் தீட்டு, ஒரு கடவுள் வழிபாடு பின்னாடி அப்புறம் பார்த்தோம். அதே மாதிரிதான் இப்ப சமூக சீர்திருத்த பணி மற்றும் கல்விக்காக பரப்புதல் போன்ற முக்கிய போதனைகளும் இது பண்ணுது. இது முக்கியமா இப்ப என்னென்ன சொல்லுதுன்னா 1875 ஆரிய சமாஜம் கொண்டு வராங்க. எங்க கொண்டு வராங்கன்னா பம்பாயில கொண்டு வராங்க. எப்ப கொண்டு வராங்க? 1875. 2 வருஷம் கழிச்சு 1877 லாகூர்ல மாத்துறாங்க. அதே மாதிரி இந்த ஆரிய சமாஜம் யாருடைய உதவியின் பேர்ல வந்தோம்னா எம்ஜி ராணடே. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்தவர் யாரு அப்படின்னு கேட்டா சுவாமி தயானந்த சரஸ்வதி. இது எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுது அப்படின்னா குழந்தை திருமணத்தை எதிர்க்கிறாங்க, விதவை மறுமணத்தை ஆதரிக்கிறாங்க. அதே மாதிரி அயல் நாட்டுக்கு சென்றால் தீட்டு என்ற பழக்கம்லாம் இருக்கிறது மறைநூல்கள்ல ஏத்துக்கல. அதனால நீங்க வந்து வேதங்களை படிங்க, வேதங்களுக்கு திரும்ப பழைய வேதங்களுக்கு திரும்புங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி என்ன சொல்றாங்கன்னா கட்டுப்பாடான ஒரு கடவுள் கோட்பாடு, உருவ வழிபாடு நிராகரித்தல் மற்றும் பிராமணர் மேலாதிக்கம் செலுத்தும் சமய சடங்குகளை வந்து நிராகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதே மாதிரி இந்து சமய மூட நம்பிக்கைகள், அதான் இப்ப சதியே வந்து ஒரு மூட நம்பிக்கை வச்சிருக்கோம். அதே மாதிரி பொருளற்ற சமய சடங்குகள் அது ஒரு மூட நம்பிக்கை. வேற ஏதோ ஒரு விஷயமா பல கடவுளை கும்பிடணும், அதுக்காக பலி கொடுக்கணும், இல்ல வேற ஏதோ ஒரு விஷயங்கள்ல ஈடுபடணும் அப்படின்னு சொல்றதுதான் மூட நம்பிக்கைங்க. அதை வந்து அதுல இருந்து இந்துக்களை மீட்டெடுக்கணும் அப்படின்னு இந்த இயக்கம் கூறுது. அதே மாதிரி மதமாற்ற நிகழ்ச்சினா என்ன? இந்துக்களா இருந்தவங்க கிறிஸ்துவத்துக்கும் இஸ்லாமுக்கும் மாறினவங்கள அதான் மதமாற்றங்கிறாங்க. அந்த மதமாற்றத்தை வந்து திரும்ப இந்துக்களா மாத்துறதுக்கு ஒரு இயக்கம் கொண்டு வராங்க. அதுதான் சுத்தி இயக்கம். அந்த சுத்தி இயக்கத்தை யார் கொண்டு வந்தாங்கன்னா ஆரிய சமாஜம் கொண்டு வந்துச்சு. இவங்க இந்த பணிகளை மட்டும் மேற்கொண்டாங்கன்னா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இவங்க வந்து சமூக சீர்திருத்த பணிகளையும் மேற்கொண்டாங்க, கல்விகளை பரப்புதல் போன்றவைகளை முக்கிய சாதனைகளா திகழ்ந்து ஆங்கிலோ வேத கல்லூரியும் கொண்டு வந்தாங்க. அதை பத்தி நம்ம முழுசா பண்ணதோட முக்கிய குறிக்கோள்கள் கரெக்டா எங்க வந்தாங்க, எப்ப கொண்டு வந்தாங்க, தயானந்த சரஸ்வதி எங்க பிறந்தாரு இறந்தாரு, அந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம். இப்ப நாளைக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது முக்கியமா இப்ப நான் எழுதி போட்டிருக்க இந்த இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதுலதான் நம்ம முக்கியமான கண்டென்ட்டே எல்லாமே இருக்கு. இப்ப ஆரிய சமாஜத்தை பத்தி கேட்டாங்கன்னா இதுல இருக்க பாயிண்ட்ல வரக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்குது. நல்லா தெளிவா பாத்துக்கோங்க. ஆரிய சமாஜம் எப்ப தொடங்கப்பட்டாங்கன்னா 1875 ஏப்ரல் 10 சொல்லியிருக்கேன். யாருன்னா தயானந்த சரஸ்வதி. யாருடைய உதவியின் பேரால் அப்படின்னா எம்ஜி ராணடே. இது பம்பாயில கொண்டு வந்து பின் எப்போது மாற்றப்பட்டதுன்னா 2 வருஷம் கழிச்சு 1875 கொண்டு வராங்க. 2 வருஷம் கழிச்சு 1877 லாகூர்ல கொண்டு வராங்க. ஓகேங்களா? இப்ப தயானந்த சரஸ்வதியோட எங்க பிறகுறாருன்னு பாக்குறாங்க. 1824 பிப்ரவரி 12 குஜராத்ல மூர்வி அப்படிங்கிற ஒரு இடத்துல பிறக்கிறார். தயானந்த சரஸ்வதி எங்க பிறந்தாருன்னா குஜராத் மூர்வி அப்படிங்கிற ஏரியாவில 1824 பிப்ரவரி 12 பிறக்கிறார். இவரோட இயற்பெயர், இவருக்கு எடுத்தோடனே தயானந்த சரஸ்வதினு பெயர் வைக்கல. இவரோட இயற்பெயர் என்னன்னா மூல் சங்கர். இதெல்லாம் கேட்பாங்க, தயானந்த சரஸ்வதியின் இயற்பெயர் என்ன, மூல் சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பொறுத்துகள் எல்லாம் இந்த பக்கம் வந்துட்டு மற்ற தலைவர்கள் பேர் கொடுத்துட்டு அவங்களோட இயற்பெயர் அப்படியெல்லாம் வச்சு பொறுத்துகளோட ப்ரீவியஸ்ல கேட்டுருக்காங்க. இது முக்கியமா பாத்துக்கோங்க. தயானந்த சரஸ்வதியின் இயற்பெயர் அப்படின்னா மூல் சங்கர். எங்க பிறந்தாருன்னா மூர்வி. இப்போ மூ கூட ஷார்ட்கட் ஞாபகம். 3 ஊர் பேரும் மூல ஆரம்பிக்குது,
இயற்பெயரும் மூல ஆரம்பிக்குது, மூர்வி மூல் சங்கர் அப்படின்னு ஞாபகம் வச்சவங்க. இவர் எந்த மொழியில புலமை பெற்றவர் அப்படின்னு கேட்டா சமஸ்கிருத மொழி. தயானந்த சரஸ்வதி அவர்கள் எந்த மொழியில் புலமை பெற்றிருந்தார் அப்படின்னு கேட்டா சமஸ்கிருத மொழியில் புலமை பெற்றிருந்தார். இப்ப எல்லாத்துக்குமே ஒரு குரு இருப்பாங்க. அந்த மாதிரி முக்கியமா பார்க்கும் போறது தயானந்த சரஸ்வதி குருவான விராஜ் நந்தர் அப்படிங்கிறவர் தான் இவரோட குருவா இருக்காரு. இவருக்கு கண் பார்வை கிடையாது. கண் பார்வை இல்லாத ஒருவர் தான் தயானந்த சரஸ்வதிக்கு குருவா இருக்காரு. அவர் பேர் என்னன்னா விராஜ் நந்தர். ஓகேங்களா. இந்த ஆரிய சமாஜோட முக்கிய குறிக்கோள் என்னன்னா வேதங்களை நோக்கி திரும்புச்சல் அப்படிங்கறதுதான் இதோட முக்கிய குறிக்கோள். ஆரிய சமாஜத்தின் குறிக்கோள் என்ன அப்படின்னு கேட்டா வேதங்களை நோக்கி செல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வேதங்கள் காரணமாக புராணங்களை புறக்கணித்தார். இவர் வேதங்களே பின்பற்றி அந்த வழியிலே போனதுனால புராணங்கள் பழைய புராணங்கள்லாம் இருக்குதுல்ல அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நிராகரிக்குது இந்த இயக்கம். அதே மாதிரி சுதேசி இந்தியருக்கு போன்ற கருத்தை முதல்ல யாரு கூறுனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா தயானந்த சரஸ்வதி தான் கூறியிருக்காரு. இது எதுக்கு அடிகோலா அமைஞ்சிருக்கு, பிற்காலத்துல யார் இது பண்ணா சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு திலகர் சொல்லியிருக்காரு. ரொம்ப முக்கியமான கோட், உங்களுக்கே தெரியும். இதுக்கு முன்னோட்டமா யார் சொன்னாங்கன்னு கேட்டா தயானந்த சரஸ்வதி. அவர் என்ன சொல்லிக்கிறாரு, சுதேசி இந்தியருக்கே அதுதான் மறை செழித்த நாடே எம் மகேசன் வீடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி விஷயங்கள் இதுல இருந்து உருவானதுதான் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு திலகர் சொன்ன முக்கியமான அந்த வார்த்தை. இப்ப அதுக்கு முன்னோட்டமா யார் சொல்லிக்கிறாங்கன்னா தயானந்த சரஸ்வதி தான் சொல்லிக்கிறாரு. அவரை பின்பற்றி தான் சொல்லிக்கிறார். அதே மாதிரி தயானந்த சரஸ்வதி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, ரொம்ப முக்கியமான புத்தகம். 1875 இந்த இயக்கத்தை கூறுறா ஆரிய சமயத்துக்காக ஒரு புக் எழுதியிருக்காரு. அதுதான் சத்யார்த்த பிரகாஷ். என்ன மொழியில் எழுதப்பட்டதுன்னு கேட்டா ஹிந்தி மொழியில் எழுதியிருக்காங்க. சத்யார்த்த பிரகாஷ் எந்த மொழியில் எழுதப்பட்டது அப்படின்னு கேட்டா ஹிந்தி. எந்த வருஷம் சமாஜம் எப்ப தொடங்கினாங்களோ அதே வருஷத்துல புக் எழுதியிருக்காங்க, 1875. மொழி என்னன்னு கேட்டா ஹிந்தி. இது என்ன சொல்றாங்கன்னா ஆரிய சமாஜத்தின் பைபிள் என்று அழைக்கப்படுகிறார். ஓகேங்களா. இப்ப நம்ம முன்னாடியே பார்த்தோம், இந்த ஆரிய சமாஜம் இந்த புக்கே எழுதுறாங்க. அதான் இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஆரிய சமாஜத்தோட பைபிள் என்று அழைக்கப்படும் நூல் அப்படின்னு கேட்டாலும் சத்யார்த்த பிரகாஷ். சத்யார்த்த பிரகாஷ் எப்ப தொடங்கப்பட்டதுன்னா எப்ப சமாஜம் தொடங்கப்பட்டதோ அதே வருஷமே அப்ப எழுதியிருக்காரு. என்ன மொழியில் எழுதப்பட்டதுன்னா ஹிந்தி மொழியில் எழுதப்பட்டது. அதே மாதிரி நம்ம பாட்டிருப்போம், என்னன்னா ஒரு இயக்கம் ஓபன் பண்ணாங்கன்னா அதுக்கு எதிராக இன்னொரு இயக்கம் செயல்படும். அந்த மாதிரி விஷயங்களும் நம்ம பார்த்திருக்கோம். இப்ப என்னன்னா இந்துக்கள் கிறிஸ்துவத்துக்கும் இஸ்லாமுக்கும் மாறிய போது நாம போய் பிரச்சனை பண்ணோம். அதாவது ஆரிய சமாஜம் போய் நீங்க இப்படி மாறக்கூடாது, திரும்ப மாத்தணும்னு சொல்லிட்டு சுத்தி இயக்கத்தை கொண்டு போய் பண்ணோம். அதே மாதிரி இப்ப இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா எல்லாத்தையும் திரும்ப நம்ம பக்கம் கொண்டு வர்றாரு, இந்துக்களா மாற்றுறாரு. அதுல சில பேர் கன்வெர்டர் முஸ்லீமா இருக்கிறீங்களே இந்துக்களா மாத்துற மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. அந்த மாதிரி ஆகி அதுக்கு ஒரு இயக்கம் பிரச்சனை பண்ணுது. அகமதியா இயக்கம் எதிர்ப்பு. இப்ப ஆரிய சமாஜம் எந்த இயக்கத்தின் எதிர்ப்பை சம்பாதித்தது அப்படின்னு கேட்டா அகமதியா இயக்கம். அகமதியா இயக்கம் இஸ்லாமுக்கான ஒரு இயக்கம். ஓகேங்களா. அவங்க பழமைவாதத்தையும் அவங்கள பத்தி சொல்ற ஒரு இயக்கம் தான் அகமதியா இயக்கம். ஓகேங்களா. மிசார் குலாம் அகமது அப்படின்னு சொல்லிட்டு 1889 கொண்டு வந்திருப்பாங்க இந்த இயக்கம். இந்த இயக்கம் அதுக்கு எதிராக தான் செயல்படுது. ஓகேங்களா. இப்ப என்ன கேட்பாங்க, ஆரிய சமாஜத்தின் எதிர்ப்பாக செயல்பட்ட இயக்கம் என்னன்னா அகமதியா இயக்கம் அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம ஆரிய சமாஜத்தோட முக்கிய சீடர்கள் யார் யாருன்னு பார்த்தா லாலா லஜபதி ராய், லாலா ஹன்ஸ்ராஜ் மற்றும் பண்டித குருதத் அப்படிங்கிறவங்க தான் 3 பேர் முக்கிய சீடர்களா இருக்கிறாங்க. இதை கூட கொஞ்சம் கடினமா கேட்கறேன்னா கேட்கலாம். ஏன்னா 4 பேர் கொடுத்துட்டு ஆரிய சமாஜத்தில் பொருந்தாதவர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறேன்னா கேட்கலாம். லாலா லஜபதி ராய், லாலா ஹன்ஸ்ராஜ் மற்றும் பண்டித குருதத் அப்படிங்கிறவர். ஓகேங்களா. அதே மாதிரி இன்னும் 2 பேர் இதுல ஈடுபாடா இருந்திருக்காங்க. ஒண்ணு கோகலே, இன்னொன்னு திலகர். ஏன்னா திலகர் இதுல இருக்கிற ஒரு வசனத்தை தான் பிற்காலத்துல கூறியிருக்காரு. அந்த இயக்கத்துல அவரு ஒரு முன்னோட்டமா இருந்திருக்காரு. ஓகேங்களா. திலகரும் கோகலேவும் இதுல ஈடுபாடு கொண்ட உறுப்பினர்களா இருந்திருக்காங்க. பிற்காலத்துல இந்த ஆரிய சமாஜம் ஒரு கல்விக்காக செயல்படுறாங்க. நம்ம முன்னாடி பார்த்தோமா, அந்த கல்விக்காக தான் 1886 DAV அப்படிங்கிறது, அதாவது தயானந்த ஆங்கிலோ வேத பள்ளி அப்படிங்கிறது லாகூர்ல தொடங்குறாங்க. DAV எங்கு தொடங்கப்பட்டதுன்னா லாகூர். என்ன வருடம்னா 1886 தயானந்த ஆங்கில வேத பள்ளி அப்படிங்கிறது. ஓகேவா. இப்ப தலைமை யாருன்னு கேட்டா ஹன்ஸ்ராஜ் அப்படிங்கிற ஒரு தலைமையில, அதாவது
முக்கிய சீடர்கள்ல ஒருத்தமா பார்த்தோமா, லாலா ஹன்ஸ்ராஜ் அவர் தான் வந்து இதோட தலைவரா இருக்கிறாரு. ஓகேங்களா, இவரோட தலைமையில தான் 1886 லாகூர்ல தொடங்குறாங்க. அதே மாதிரி ஆரிய சமாஜம் வந்து பிளவுட்டுறது. இப்ப நாம பார்த்தோம் பிரம்ம சமாஜம் பிளவுட்டுறது. கேசவ சந்திரசன் வந்த பிறகு தேவேந்திரநாத் தாகூருக்கு இவருக்கு பிரச்சனை வந்து 1866 பிளவுட்டுருக்குன்னு நம்ம படிப்போம். அதே மாதிரி ஆரிய சமாஜமும் ஒரு காலகட்டத்துல பிளவுட்டுது. அந்த பிளவுற்றும் போது யாரு இருந்தான்னு கேட்டா சுவாமி ஸ்ரத்தானந்தா அப்படிங்கிறவர் தான் இருந்திருக்காரு. ஆரிய சமாஜம் பிளவுற்ற போது இருந்தவர் யாருன்னா சுவாமி ஸ்ரத்தானந்தா அப்படிங்கிறவர். இப்ப அதாவது மூல் சங்கர் அப்படிங்கிறவர் தயானந்த சரஸ்வதி எப்போது இறக்குறாருன்னா 1833 அக்டோபர் 30 அஜ்மீர்ல. ஓகேங்களா, அப்பதான் தயானந்த சரஸ்வதி அதாவது மூல் சங்கர் என்ற இயற்பெயர் கொண்ட தயானந்த சரஸ்வதி எப்போது இறக்குறாருன்னா 1883 அக்டோபர் 30 அஜ்மீர்ல இறக்குறாரு. ஓகேங்களா, இவர் வந்து இந்திய சமயத்தின் மார்ட்டின் லூத்தர் என அழைக்கப்படுகிறார். இந்திய சமயத்தின் மார்ட்டின் லூத்தர் என்று அழைக்கப்படுவர் யாருன்னா தயானந்த சரஸ்வதி. அதே மாதிரி இந்தியாவின் மறுமலர்ச்சியின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு தயானந்த சரஸ்வதிய ரவீந்திரநாத் தாகூர் கூறுறாரு. இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை தயானந்த சரஸ்வதி அப்படின்னு கூறியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ்ல கேட்பாங்க. அப்படி கேட்டா ரவீந்திரநாத் தாகூர். ஓகேங்களா, இப்ப இதுல இருக்கிறதுதான் முக்கியமான கொஸ்டின்ஸே. இதை தவிர வந்து வெளியே போங்கிற அளவுக்கு இதுல வந்து எதுவும் கிடையாது. முக்கியமா யாரு கொண்டு வந்தா, யாருடைய உதவியின் பேர்ல கொண்டு வந்தது, எங்க பிறந்தாரு இறந்தாரு, முக்கியமா என்ன இயக்கம் கொண்டு வராங்க அப்படிங்கிறது தான். இன்னொரு கொஞ்சம் ஸ்பீட் ரிவிஷனா அதை பார்த்துடலாம். ஆரிய சமாஜம் 1875 ஏப்ரல் 10 கொண்டு வராங்க. எங்க கொண்டு வராங்கன்னா பம்பாயில கொண்டு வராங்க. 2 வருஷம் கழிச்சு லாகூர்ல 1877 மாத்திடுறாங்க. யாருடைய உதவி? எம்ஜி ராணடே. எங்கு பிறக்கிறாரு? குஜராத்ல மூர்விங்கிற இடத்துல பிறகுறாரு. மூர்வி மூ அப்படின்னா இவரோட இயற்பெயர் மூல் சங்கர். அவர் யாரு? தயானந்த சரஸ்வதி. முற்காலத்துல வந்து மூல் சங்கர் தான் அவரோட இயற்பெயர். ஓகேங்களா, அதே மாதிரி என்ன மொழியில புலமை பெற்றிருக்காருன்னா சமஸ்கிருத மொழியில். இவருடைய குரு யாரு? விராஜ் நந்தர் அப்படிங்கிறவர். இவருக்கு வந்து கண் பார்வை கிடையாது. இவரோட முக்கிய குறிக்கோள், இந்த இயக்கத்தோட முக்கிய குறிக்கோள்னா வேதங்களை நோக்கி செல். ஓகேங்களா, அதே மாதிரி வேதங்களை பின்பற்றனால புராணங்களை புறக்கணிக்கிறாங்க. அதே மாதிரி சுதேசி இந்தியர்க்கே போன்ற முழக்கத்தை முதல்ல அறிமுகப்படுத்தி சொன்னது யாருன்னா தயானந்த சரஸ்வதி. அதை பின்பற்றி பிற்காலத்துல திலகர் சுயராஜ்யம் எனது பிடிப்புரிமை, அதை அடைந்தே நான் தீருவேன் அப்படிங்கிற வசனத்தை கொண்டு வராரு. ஆரிய சமயத்தோட முக்கிய புத்தகம் எப்ப இயக்கம் ஆரம்பிக்குதோ அப்பயே புத்தகம் கொண்டு வராங்க. 1875 சத்யார்த்த பிரகாஷ். என்ன மொழியில் எழுதப்பட்டதுன்னா ஹிந்தி மொழியில் எழுதப்பட்டது. இது என்ன சொல்றாங்கன்னா ஆரிய சமாஜத்தின் பைபிள் என்று அழைக்கப்படுகிறது. அதே மாதிரி ஆரிய சமாஜத்துக்கு எதிராக செயல்படும் இயக்கம் என்னன்னா அகமதியா இயக்கம். ஆரிய சமாஜத்துக்கு எதிராக செயல்படும் இயக்கம்னா அகமதியா இயக்கம். ஆரிய சமாஜத்தோட முக்கிய சீடர்கள் சொன்னோம், லாலா லஜபதி ராய், லாலா ஹென்ஸ்ராஜ் மற்றும் பண்டித குருதேவ். இவரு தான் முக்கிய சீடர்கள். இவங்க வந்து ஒரு ஸ்கூல் ஓபன் பண்றாங்க. அதாவது ஆங்கில தயானந்தா ஆங்கில வேத பள்ளி DAV 1886. மறந்துடாதீங்க. யார் தலைமை? அந்த முக்கிய சீடர்கள் ஒருவர லாலா ஹென்ஸ்ராஜ் தான் தலைமை. ஆரிய சமாஜம் எப்போது பிளவுற்றதுன்னு கேட்பாங்க. அப்படின்னா சுவாமி ஸ்ரத்தானந்தா. இப்ப நம்ம பார்த்தோம்ல பிரார்த்தனை பிரம்ம சமாஜத்துல எப்படி பிளவுட்டுறதோ அதே மாதிரிதான் ஆரிய சமாஜமும் பிளவுட்டு. அப்ப யாரு இருந்தாருன்னா சுவாமி ஸ்ரத்தானந்தா. இதே பிரம்ம சமாஜம் பிளவிடும் போது யார் யார் இருந்தா கேசவ சந்திரசேனும் தேவேந்திரநாத் தாகூரும் இருந்தாங்க. ஓகேங்களா, இவர் எப்ப இறக்குறாருன்னா 1883 அக்டோபர் 30 அஜ்மீர்ல வந்து இறந்துடுறாரு. இவர் தான் இந்து சமயத்தின் மார்ட்டின் லூத்தர்னு அழைக்கப்படுறாரு. அதே மாதிரி இந்திய மறுமலர்ச்சியின் தந்தைன்னு அழைக்கப்படுறாரு. அதே மாதிரி இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என இவரை யார அழைச்சாங்க அப்படின்னு கேட்டா ரவீந்திரநாத் தாகூர். ஓகேங்களா, இதுதான் முக்கியமானது. இந்த இயக்கத்துல இருந்து கேட்டா கண்டிப்பா இதுல இருந்தே ஒரு கொஸ்டின் கேட்கற வாய்ப்பு இருக்கு. நல்லா பாத்துக்கோங்க கட்டாயம். அடுத்த இயக்கத்தை பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம்.